ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் லேர்னிங் பாயிண்ட். இப்போ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்? சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் பார்த்துருக்கோம், டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், டெபிட் என்ன கிரெடிட் என்ன சொல்லி அந்த மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் என்ன பண்ண போகிறோம்? ஜேஐபியை பொறுத்த வரைக்கும் ஏஎஃபியில் உங்களுக்கு நிறைய இந்த டெபிட்டில் எதை வைக்கணும், கிரெடிட்டில் எதை வைக்கணும்ட்டு நிறைய கொஷின்ஸ் வரும். தியரி கொஷின்ஸ் இருக்கும், ப்ராக்டிக்கல் கொஷின்ஸும் இருக்கும். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும், எந்த ஒரு டிரான்சாக்ஷன் கொடுத்தாலும் இம்மிடியேட்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், இது டெபிட்டா கிரெடிட்டா, அதில் டவுட்டே வரக்கூடாது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த டெபிட் கிரெடிட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கோம். அடுத்து அது எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். கேபிட்டல் வந்து ஒரு 1,00,000 ரூபா உள்ளே வருது பிஸ்னஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதை வந்து கிரெடிட்டில் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? கேபிட்டல் ப்ளஸ் இன்னொரு வேறு என்ன சொல்லியிருக்கோம், லைபிலிட்டி. அது ரெண்டுமே எப்போவுமே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட்டு. இதே போல் அசட் என்ன சொல்லியிருக்கோம், அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட்டு. ஓகே. ஸோ இந்த 1,00,000 ரூபா வந்து கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால நம்ம கிரெடிட்டில் வைக்கிறோம். இதே 1,00,000 ரூபாயில் அந்த ஓனர் வந்து ஒரு 25,000 வித்ரா பண்ணிட்டார் வச்சிங்களேன், அவருடைய பர்சனல் யூஸுக்காக எடுத்துட்டாரு. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு, என் கேபிட்டலில் ஒரு 25,000 குறைஞ்சிருச்சு, பிஸ்னஸ் கிட்ட இருக்கிற கேபிட்டலில் 25,000 குறைஞ்சிருச்சு. ஸோ அப்போது நான் என்ன பண்ண முடியாது, அதே 1 lakh கேபிட்டல் கிரெடிட்டில் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ இப்போ 75,000 தான் இருக்குது. ஸோ கேபிட்டல் டிக்ரீஸ் ஆகுதுனால இந்த 75,000 அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இந்த 25,000 என்ன பண்ணணும், நான் இந்த கேபிட்டல் வந்து கழிக்கணும். ஆக்சுவலாக இங்கே அக்கௌண்ட்ஸில் கழிக்க மாட்டாங்க, அதை என்ன பண்ணுவாங்க, டெபிட்டில் போட்டுருவாங்க. சரியா? ஸோ கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட்டு, கேபிட்டல் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து டெபிட்டு. இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு 15,000 வந்து அந்த இயர் எண்டில் அவருக்கு லாஸ் ஆகிடுச்சு வச்சுக்கிங்க. லாஸ் ஆகுனதால என்ன ஆயிருக்கும், அந்த இயர் எண்டில் அகைன் என்ன பண்ணோம், அது வந்து அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டலில் தான் குறைய போகுது. ஓகேங்களா? ஸோ கேபிட்டலில் என்ன ஆயிருக்கு, இன்னொரு 15,000 குறைஞ்சிருக்கு. ஸோ கேபிட்டல் குறைஞ்சா அகைன் லாஸும் நம்ம என்ன பண்ணுவோம், டெபிட் அக்கௌண்ட், டெபிட் தான் வைக்கணும். ஸோ இங்கே கேபிட்டல் குறையிறதுனால நம்ம லாஸையும் டெபிட்டில் வைக்கிறோம். ஸோ அதே போல் லயபிலிட்டியில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னால் நாம் என்ன பண்ணணும்னா அதை கிரெடிட்டில் வைக்கணும். ஸோ 50,000 வந்து அவர் லோன் வாங்கிட்டு வராரு. எங்கேருந்து, எக்ஸாம்பிள் அவர் ரிலேட்டிவ் கிட்டேருந்தே வாங்குறாரு வச்சுக்கோங்க. ஸோ 50,000 ரிலேட்டிவ் கிட்ட வாங்கிட்டு வரும்போது லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் நம்ம அதை கிரெடிட்டில் வைக்கிறோம். பட் ஒரு 1 month கழிச்சு அதில் வந்து ஒரு 20,000 பே பண்ணிட்டார் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்னுடைய நெட் லயபிலிட்டி எவ்வளோ, 30,000 தான். ஸோ 50,000 கிரெடிட் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணணும், இதை டெபிட்டில் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய லயபிலிட்டி 30,000 ஆகிடும். ஸோ லயபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதை என்ன பண்ணுறோம், நம்ம டெபிட்டில் வைக்கிறோம். லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட்டு, லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட்டு. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அசட்டில் புரிஞ்சிருக்கும், அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட்டு, அசட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட்டு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எடுத்துங்க, இவர் லயபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 வாங்கிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்னவா இருக்குது, கேஷாக வாங்கிட்டு வந்தால் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ கேஷுன்ற அசட் வந்து 50,000 பிஸ்னஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ என்ன பண்ணுவோம், அதை நம்ம டெபிட்டில் வைக்கிறோம். பட் அதே வந்து 20,000 ரூபாய் பணத்தை, அந்த 50,000 பணத்துலேருந்து ஒரு 20,000 அவர் இவர் கொடுத்துட்டாங்க, அந்த ரிலேட்டிவ்க்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆச்சு, என்னுடைய அசட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அசட் வந்து 50,000 நான் வச்சுருக்கேன், என் கையில் இப்போ கேஷ் வந்து 30,000 தான் இருக்குது. நான் என்ன பண்ணணும், அப்போ இதை கிரெடிட்டில் போடணும். ஸோ அசட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம அது கிரெடிட்டில் போடுவோம். ஓகேங்களா? இதுக்கு ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீனிங் வந்துடும். இது இல்லாமல் இன்னும் ஒரு 2 பாயிண்ட் தான். ஒன்று வந்து எக்ஸ்பென்சஸ், இன்னொன்று வந்து இன்கம். இது ரெண்டுத்தில் எதை வந்து டெபிட்டில் போடணும், எது வந்து நம்ம கிரெடிட்டில் போடணும், ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியும் ஆக்சுவலாக எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம டெபிட்டில் போடுவோம், இன்கம் சேல்ஸ் எல்லாமே கிரெடிட்டில் போடுவோம். பட் அதனுடைய மீனிங் எதுக்காக அப்படி பண்ணுறோன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல.
ஸோ இங்கே எக்ஸ்பென்சஸாக முதல்ல எடுத்துக்குவோம் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அசோக் வந்து ஒரு ரெண்ட் வந்து 15,000 பே பண்ணியிருக்காரு வச்சுக்கிங்களேன். 15,000 ரெண்ட் பே பண்ணுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? 15,000 ஓனர் போட்ட கேபிட்டலில் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 15,000 கேபிட்டல் குறையுது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கேபிட்டல் வந்து குறைஞ்சதுன்னா டெபிட்டில் வைக்கிறோம். சரிங்களா? ஸோ கேபிட்டல் குறைஞ்சதுன்னா நம்ம டெபிட்டில் வைக்கிறோம். ஸோ இங்கே கேபிட்டல் குறையுது. அதாவது இந்த இடத்துல நம்ம இந்த ரெண்ட்டுனால கேபிட்டல் குறையுது. ஸோ ரெண்ட் என்ன பண்ணுறோம்? அதனால நம்ம டெபிட்டில் வைக்கிறோம். ஸோ இதே போல் தான் எல்லா எக்ஸ்பென்சஸும் என்ன ஆக போகுது? கேபிட்டலில் குறைக்க போகுது. ஸோ அதை நம்ம டெபிட்டில் வைப்போம். அதே போல் எல்லா சேல்ஸ் இன்கம் எல்லாமே நம்மளுடைய கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு வந்து ஒரு 50,000 மந்த் எண்டில் இல்லை வந்து அந்த இயர் எண்டில் வந்து ப்ராஃபிட்டாக வந்திருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? நெக்ஸ்ட் இயர் கேபிட்டலில் இந்த 50,000 போட்டுருவாங்க. ஸோ ஏற்கனவே வந்து 1,00,000 ரூபா அவருடைய கேபிட்டல் இருந்ததுன்னா இப்போ என்ன ஆகிடும்? 1.5 lakhs ஆகிடும். 1.5 lakhs ஆகிறதுனால கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இன்கம் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ராஃபிட் அக்கௌண்ட்டை கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதை கிரெடிட்டில் விற்கிறோம். ஓகேவா? எல்லா எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது டெபிட்டு, இன்கம் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து கிரெடிட்டு. ஓகேங்களா? இன்க்ரீஸ் ஆகினா மட்டும்தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இங்கே தான் நான் உங்களுக்கு அந்த டேபிள் மாதிரி போட்டிருக்கேன். டெபிட் சைடில் என்னென்ன வைக்கிறோம்? அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டெபிட் சைடு, எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் லாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டெபிட் சைடு. கிரெடிட் சைடு என்ன வைக்கிறோம்? கேபிட்டல் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் சைடு, இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் சைடு. பட் இதில் அசட் டிக்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கிரெடிட்டில் போயிடும். எக்ஸ்பெண்டிச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? அது கிரெடிட்டில் போயிடும். அதே போல் தான் கேபிட்டல் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட்டுக்கு போயிடும், இன்கம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குல்ல அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, இது மட்டும் கிடையாது, நிறைய எக்ஸ்பென்சஸ் தனித்தனியாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கும்போது நமக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் எந்த டிரான்சாக்ஷன் கொடுத்தாலும் என்ன இது கொடுத்தாலும் நம்ம இம்மீடியட்டாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷனும் பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கேபிட்டல் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம அதை கிரெடிட்டில் வைக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி பேசிட்டோம். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து ஓனர் வந்து பிஸ்னஸ்க்கு கொடுக்க வேண்டியது. இட் இஸ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஓனர். ஸோ என்ன பண்ணியிருக்கோம்? கேபிட்டல் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துன்னு போயிட்டு டெபிட் சைடு கிரெடிட் சைடு ரெண்டு இருக்குது, நம்ம கிரெடிட்டில் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா டபுள் என்ட்ரி சிஸ்டமில் நம்ம என்ன பார்த்தோம்? டிஎஸில் ஒவ்வொரு என்ட்ரிக்கும் ஒரு கரஸ்பாண்டிங் ஆப்போசிட் என்ட்ரி இருக்கும். ஒரு டெபிட் என்ட்ரி நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு கிரெடிட் என்ட்ரி போடணும். கிரெடிட் போட்டோம்னா ஒரு டெபிட் போடணும். சரி, நம்ம இப்போ வந்து கிரெடிட் என்ட்ரி போட்டுட்டோம். ஸோ அதுக்கான டெபிட் என்ட்ரி போடணும். ஸோ டெபிட் என்ட்ரி என்னென்னா, இப்போது அசோக் வந்து ஒரு 5 lakhs கேபிட்டலாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த 5 lakhs என்ன பண்ணியிருக்கோம்? அந்த பிஸ்னஸ்ஸு கேஷாக மாற்றி வச்சுருக்கு, அசட்டாக மாற்றி வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த 5 lakhs நம்மளுடைய கேஷ் அசட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. சரிங்களா? கேஷ் அசட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை டெபிட்டில் வைப்போம். சரிங்களா? ஸோ அதனால் இங்கே 5 lakhs டெபிட்டில் வச்சுருக்கோம். இப்போது இது ஒரு எக்ஸாம்பிள் ரூல்ஸ் கொடுத்துருக்கேன். பிஸ்னஸ் இஸ் செப்பரேட் பர்சன் ஃப்ரம் ஓனர். அதை ஆல்ரெடி நம்ம பார்த்துறோம். இஸ் த கேபிட்டல் இஸ் லிட்டரலி லோன் கிவன் பை த ஓனர் டு த பிஸ்னஸ். கேபிட்டல் வந்து ஓனர் வந்து பிஸ்னஸுக்கு லோன் கொடுத்தது. த பிஸ்னஸ் ஹேஸ் டு கிவ் பேக் த கேபிட்டல் டு த ஓனர். வி நோ வென் liability increases we have to put in credit side. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். ஒரு 1.2 lakhsக்கு அசோக் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு, கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? இந்த கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறத நம்ம என்ன பண்ணணும்? டெபிட்டில் வைக்கணுமா கிரெடிட்டில் வைக்கணுமா பார்க்கணும். ஸோ கூட்ஸ்ன்றது என்னது?
கூட்ஸ்ன்றது ஒரு அசெட். ஓகேவா? அது வந்து அந்த பிஸ்னஸுக்கு யூஸ் ஆக வேண்டிய அசெட். யூஸ் ஆக போகுது. ஸோ இந்த அசெட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்க பாருங்க. டெபிட் சைடுல வைக்கணும். சரியா? ஸோ அப்ப அந்த கூட்ஸ் அக்கவுண்ட்ட எடுத்துட்டு போயிட்டு 1,20,000 நம்ம டெபிட்ல வச்சிருக்கோம். ஸோ 1,20,000 டெபிட்ல போக நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த 1,20,000 கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அசோக் என்ன குடுத்திருப்பாரு? கேஷ் குடுத்திருப்பாரு. சரிங்களா? ஸோ இந்த கேஷ வந்து நம்ம கிரெடிட்ல வச்சிருக்கோம். ஏன்னா கேஷ்ன்றது ஒரு அசெட். ஸோ அந்த கேஷ்ன்ற அசெட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம அத கிரெடிட்ல வைக்கணும். அவ்வளதான். இது கொஞ்சம் டீட்டெயிலா குடுத்துருக்கேன். அசெட் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு. பட் இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கனாவே போதும். நெக்ஸ்ட் சேலரி. ஒரு 30,000 வந்து ஸ்டாஃப்க்கு சேலரி குடுத்திருக்காரு. ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். சேலரின்றது எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? எந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸும் டெபிட் சைடுல வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ சேலரி அக்கவுண்ட்ட நம்ம என்ன பண்ணணும்? டெபிட்ல வைக்கணும். ஸோ 30,000 சேலரி குடுத்துருக்கறது நம்ம டெபிட்ல வைக்கணும். நாட் ஒன்லி சேலரி, ரென்ட், மெயின்டனன்ஸ், டாக்ஸ், இபி இந்த மாரி எந்த ஒரு எக்ஸ்பெண்டிச்சர்ஸும் நம்ம என்ன பண்ணுவோம்? டெபிட்ல வைப்போம். ஓகே. அந்த சேலரி வந்து குடுக்கும்போது என்ன ஆகுது? அவரு கேஷா அவருடைய கையில இருந்து கேஷ் என்ன பண்ணுது? குறையுது. ஸோ கேஷ் வந்து இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அசெட். ஸோ கேஷ் குறைஞ்சிச்சுன்னா அது என்ன பண்றோம்? அசெட் குறையுது. அசெட் குறைஞ்சதுன்னா என்ன சொல்லியிருக்கோம்? அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் சைடு. அசெட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கிரெடிட். ஸோ அதனுடைய கரஸ்பாண்டிங் எக்ஸ்டென்ட் டூ கேஷ் அக்கவுண்ட் 1,20,000 கிரெடிட்ல வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து அசோக் வந்து ஒரு 2 lakhs மெடிசன் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேல்ஸ் 2 lakhs. இப்போ இதை வந்து டெபிட்ல கிரெடிட் வைக்கணுமா கிரெடிட்ல வைக்கணுமா? சேல்ஸ் இஸ் அ டைப் ஆஃப் ரெவன்யூ. ஓகேங்களா? ரெவன்யூ, இன்கம், சேல்ஸ் இதெல்லாமே வந்து நமக்கு என்ன சொன்னோம்? இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் சைடில் வைக்கணும். ஸோ சேல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 lakhs வந்து சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட்ல வைக்கணும். ஓகேங்களா? ஸோ 2 சேல்ஸ் அக்கௌண்ட் 2 lakhs கிரெடிட்ல வைக்கிறோம். இதே வந்து அவர் 2 lakhs கிரெடிட்ல வைக்கிறதுனா என்ன இருக்கு? மெடிசின்ஸ் வெளியே போயிருக்கு. பட் அதனால என்ன ஆயிருக்கும் அவருக்கு? கரஸ்பாண்டிங் அக்கௌண்ட் என்னது? கேஷ். கேஷ் வந்து 2 lakhs உள்ள வந்திருக்கும். ஓகேங்களா? கேஷ் அக்கௌண்ட் வந்து கேஷ்ன்றது ஒரு அசெட்டு. அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம இதில் வைப்போம். அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து டெபிட்ல வைப்போம். ஸோ 2 lakhs வந்து டெபிட்ல வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டெபாசிட். அசோக் டெபாசிட்டட் rupees 1 lakh இன் கரண்ட் அக்கௌண்ட். இப்போ 1 lakh வந்து கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு போட்டிருக்காங்க. அவர் கையில் இருக்கிற கேஷ் எடுத்துகிட்டு போய் போட்டிருக்காரு. ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியுது கரண்ட் அக்கௌண்ட்ன்றது என்னது? பேங்க் அக்கௌண்ட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அசெட். ஓகேங்களா? ஸோ பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அசெட் இன்க்ரீஸ் ஆகுது. அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அகைன் டெபிட் சைடில் வைக்கிறோம். ஸோ 1 lakh பேங்க் அக்கௌண்ட் ஓகேங்களா? டெபிட்ல வச்சுருக்கோம். ஸோ இன்னொரு பக்கம் என்ன ஆயிருக்கு? ஆக்சுவலாக அவருடைய கேஷ் வந்து 1 lakh குறைஞ்சிருக்கா? அதுவும் அசெட்டு. ஆனால் அசெட் என்ன ஆச்சு இந்த இடத்துல? டிக்ரீஸ் ஆயிருக்கு. டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ண போகிறோம் நம்ம? அசெட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட்ல வச்சுருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட். அசோக் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு 1,30,000 கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. யாருக்கிட்ட இருந்து? நவீன்றவர்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? செக்கு கொடுத்துருக்காரு. ஸோ செக்கு கொடுத்துருக்காருன்னா என்ன அர்த்தம்? அவர் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து சப்ளையருக்கு காசு கொடுத்துருக்காரு. அவர் கையில் இருக்கிற கேஷ் தரல. ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ப்ரைமரி அக்கௌண்ட் என்னது? ப்ரைமரி டிரான்சாக்ஷன் என்னது? இதில் 1,30,000 ரூபாய் வந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணது தான் ப்ரைமரி டிரான்சாக்ஷன். ஸோ கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண என்ன இருக்குது? ஆக்சுவலாக கூட்ஸ் அக்கௌண்ட்ன்றது கூட்ஸ் இஸ் அசெட்டு. கரெக்டாக? ஸோ அசெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணணும்? கூட்ஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு
1,30,000 டெபிட்டில் வைக்கிறோம். சரிங்களா? ஸோ ஏன்னா ஆனால் இங்கே வந்து நம்ம கேஷ் அக்கௌண்ட் வைக்கணுமா, பேங்க் அக்கௌண்ட் வைக்கணுமா? ஆக்சுவலாக வந்து இவர் செக் இஷ்யூ பண்ணதால் நம்ம என்ன பண்ணோம், பேங்க் அக்கௌண்ட் தான் எடுத்துக்கணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் என்ன இருக்கும், 1,30,000 டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ பேங்க் பேலன்ஸ் இங்கே வந்து நமக்கு 1,50,000 குறையுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு கிரெடிட்டில் வைக்கிறோம். ஏன்னா அசெட் குறையுது. அடுத்து பிரவீன் கேவ் 50,000 ஒர்த் குட்ஸ் ஆன் கிரெடிட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். என்ன பண்ணுறோம், இவர் வந்து பிரவீன்றவர் ஒரு 50,000 ரூபாய் கூட்ஸு கிரெடிட்டில் கொடுத்துருக்காரு. ஸோ பிரவீன்றவர் யார், அப்போது ஒரு சப்ளையர். ஓகேங்களா? ஏன்னா அவர் கூட்ஸ் கொடுக்குறதுனால அவர் ஒரு சப்ளையர். கடனாக கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? அவர் வந்து நம்மளுக்கு லோனாக கொடுத்துருக்காரு. ஸோ லயபிலிட்டிஸ் அந்த 50,000 ரூபாய் என்னது நம்மளுக்கு லயபிலிட்டி. ஆனால் இதில் பிரைமரி அக்கௌண்ட் என்னது, அந்த கூட்ஸ் தான் நம்மளுக்கு பிரைமரி அக்கௌண்ட். 50,000 கூட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அசட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கூட்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட்டில் வைக்கிறோம். சரிங்களா? கூட்ஸ் அக்கௌண்ட்டு டெபிட்டில் வச்சுருக்கோம் 50,000. ஆனால் என்ன ஆயிருக்கு, இன்னொரு பக்கம் அசோக்குக்கு ஒரு 50,000 ரூபாய், அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு 50,000 ரூபாய் லயபிலிட்டி உண்டாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த லயபிலிட்டியை என்ன பர்டிகுலராக கொடுத்துருக்காங்க, பிரவீன்றவர் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரவீன்னு போட்டு பிரவீன் அக்கௌண்ட் என்ன பண்ணணும், லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லோன்ன்றது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனால் நம்ம கிரெடிட் சைடில் வைக்கணும். ஸோ 50,000 பிரவீன் அக்கௌண்ட்டில் என்ன பண்ண போகிறோம், நம்ம கிரெடிட்டில் வைக்க போகிறோம். ஸோ 50,000 அவர் வந்து பிரவீன் வந்து கிரெடிட்டார். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த கிரெடிட்டார் பிரவீன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ₹30 செக் கிவன் டு பிரவீன். ஸோ ஏற்கனவே 50,000 ரூபாய் நம்ம வந்து அவர்கிட்ட வந்து கூட்ஸ் கடனாக வாங்கியிருக்கோம். இப்போ என்ன பண்ணியிருக்காரு, அசோக் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 30,000 அவருக்கு செக்கு கொடுத்துட்டாரு. அப்போ இப்போ என்ன ஆயிருக்கும், ஒன்று வந்து பேங்க் பேலன்ஸு, பேங்க் அக்கௌண்ட் என்ன ஆயிருக்கு, ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அசட் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட்டில் வச்சுருக்கோம். ஸோ அதனுடைய கரஸ்பாண்டிங் என்ன என்ட்ரி என்னது, பிரவீனோட கடன். ஸோ பிரவீன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம 50,000 தர வேண்டியது இருந்தது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், 30,000 கொடுத்துட்டோம். ஸோ நம்ம கடன் குறையும் போது நம்ம என்ன வைக்கிறோம், லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட், லயபிலிட்டிஸ் குறைஞ்சதுன்னா அது வந்து டெபிட்டில் வைக்கிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பிரவீன் அக்கௌண்ட் 30,000 ரூபாய் டெபிட்டில் வச்சுருக்கோம். அவ்வளோதான். ஓகே, இன்னும் ஒரு 6 டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டோம்னா ஓவராலாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் கிளாரிட்டி வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஸோ அசோக் என்ன பண்ணியிருக்காரு, சோல்டு ₹90,000 மெடிசன்ஸ் டு ஸ்ருதி பட் ஷி அக்ரி டு பே லேட்டர். அப்போ என்ன பண்ணியிருக்காரு, ஸ்ருதின்றவங்களுக்கு 90,000 ரூபாய்க்கு மெடிசன் கொடுத்துருக்காரு. ஆனால் என்ன பண்ணியிருக்காருன்னா கடனாக தான் கொடுத்துருக்காரு. இப்போ அவங்க பே பண்ணல, லேட்டாக பே பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, சேல்ஸ் 90,000 ரூபாய் இருக்குது. சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கிரெடிட்டில் வைக்கணும். சேல்ஸ் இஸ் இன்கம். ஸோ இன்கம் கிரெடிட்டில் விற்கிறோம். சேல்ஸ் அக்கௌண்ட் 90,000 கிரெடிட்டில் வச்சாச்சு. ஓகே, அதனுடைய கரஸ்பாண்டிங் என்ட்ரி டெபிட் அக்கௌண்ட் என்னது, டெபிட் என்னன்னா நமக்கு ஸ்ருதி அக்கௌண்ட் தான். ஸ்ருதி என்ன ஆகிட்டாங்க, இப்போது நம்மளுடைய கடனாளி ஆகிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து அவங்க ஒரு அசட்டு, ஏன்னா அந்த கடனை அவங்க எப்போ ஒரு வாட்டி திருப்பி தர போகிறாங்க. ஸோ பேங்க்கில் நம்ம பணம் போட்டாலும் பேங்க் என்ன ஆகிடுச்சு, நம்மளுக்கு எப்படி கடனாளியோ அதே போல் தான் இந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட கஸ்டமர்ஸ் வந்து அமௌண்ட்டை லேட்டாக தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தாலும், நம்ம கிரெடிட்டில் கொடுத்துருந்தாலும் அவங்களும் நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சு, கடனாளி தான். அவங்களும் வந்து ஒரு அசட்டு தான். ஓகேங்களா? டெப்டார்ஸ் வந்து நம்மளுக்கு அசட்டு, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டெப்டார்ஸ் வந்து நம்மளுடைய அசட்டு, ஏன்னா நம்மளுடைய அசட்டை அவங்க வச்சுட்ருக்காங்க, திருப்பி தர போகிறாங்க. ஸோ டெப்டார்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம டெபிட் சைடு வைப்போம். ஸோ ஸ்ருதி அக்கௌண்ட்டை என்ன பண்ணியிருக்கோம், 90,000 ரூபாய் டெபிட்டில் வச்சுருக்கோம்.
நெக்ஸ்ட், ஸ்ருதி கேவ் rupees 50,000 செக் டு அசோக் அண்ட் பெய்ட் rupees 20,000 டு பிரவீன் ஆன் பிகாஃப் ஆஃப் அசோக். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க நம்மளுக்கு 90,000 தரணும். அதில் 50,000 வந்து அசோக்குக்கு செக்காக கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது என்னது, 20,000 வந்து பிரவீன் கிட்ட கொடுத்துட்டாங்க. அசோக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அசோக் வந்து ஏற்கனவே பிரவீனுக்கு ஒரு 20,000 தர வேண்டியதுல, ஸோ அந்த அமௌண்ட்டை ஸ்ருதியே கொடுத்துட்டாங்க. இது வந்து 2 டிரான்சாக்ஷன். இது நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் பாருங்கள். ஸ்ருதி கேவ் rupees 50,000 செக் டு அசோக். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்ருதி இந்த டெப்டார் அவங்க வந்து ஒரு 50,000 வந்து கடன் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய அசட் டெப்டார்ந்து ஒரு அசட் பார்த்தோம். ஸோ நம்மளுடைய அசட்டு குறையுது. ஸோ என்ன அசட் அது, ஸ்ருதி அக்கௌண்ட்டு. ஓகே, ஸ்ருதி அக்கௌண்ட்டு டெப்டார் அக்கௌண்ட். ஸோ வந்து அது நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுது. அதனால் என்ன பண்ண போகிறோம், நம்ம அது கிரெடிட்டில் வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதே போல் ஸ்ருதி 50,000 கொடுத்ததுனால நம்ம பேங்க் பேலன்ஸ் என்ன ஆகுது, பேங்க்கில் தானே வருது அந்த படம். ஸோ அதனால் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது வந்து அசட்டு. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், டெபிட்டில் வைக்க போகிறோம். ஸோ இந்த 20,000 வந்து பிரவீன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரவீன் கொடுக்கறதுனால அகைன் என்ன பண்ண போகிறோம், ஸ்ருதி அக்கௌண்ட் என்ன ஆகுது, நம்மளுக்கு 20,000 குறையுது. அவங்க கொடுக்க வேண்டியது குறையுது. ஸோ அசட் ஸ்ருதி வந்து டெப்டாரு, அசட் நம்மளுக்கு 20,000 குறையுது. அகைன் நம்ம ஸ்ருதி என்ன பண்ண போகிறோம், 20,000 டெபிட்டில் கிரெடிட்டில் வைக்க போகிறோம். ஸ்ருதி அக்கௌண்ட் கிரெடிட்டில் வைக்க போகிறோம் 20,000. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், பிரவீன் வந்து நம்மளுக்கு அவர் வந்து கிரெடிட்டார். அவருக்கு நம்ம காசு தர வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு 50,000 கொடுத்துருந்தாரு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 30,000 முதலே கொடுத்தாச்சு. இப்போ ஒன்று 20,000 பெண்டிங் இருக்குது. அந்த 20,000 என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ருதி பே பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து நம்மளுடைய கிரெடிட்டார். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன ஆயிருக்கு, அவருக்கு 20,000 கொடுக்கறதுனால நம்மளுடைய லோன் லயபிலிட்டி வந்து குறைஞ்சிருக்கு. லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட்டு, லயபிலிட்டி குறைஞ்சதுன்னா டெபிட்டு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க. அசோக் டேக்கன் rupees 50,000 ஃபார் இஸ் பர்சனல் யூஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பிஸ்னஸ் இஸ் செப்பரேட் ஃப்ரம் ஓனர். ஓகேங்களா? ஸோ ஓனர் வந்து பிஸ்னஸ் கிட்டேருந்து அமௌண்ட் எடுக்கிறது ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டலை திருப்பி எடுக்கிற மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அவர் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணும்போது ஓகே. அவர் அந்த பணத்தையே எடுத்துகிட்டு அவர் வேறு எதனா அவங்க எஜுகேஷன்ஸ்க்கோ இல்லை வேறு ஹெல்த்துக்கோ வேறு எதுக்காவது யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பணம் என்ன ஆயிடுச்சு, பிஸ்னஸ்க்குன்னு சொல்லி இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் என்டைட்டின்ற கான்செப்டே இருக்குது. பிஸ்னஸை வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக ட்ரீட் பண்ணுறதுக்கு காரணமே, அதுக்கு என்ன அசட் போட்டோமோ, அதில் என்ன கேபிட்டல் போட்டோமோ, அது வந்து வேறு எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பர்டிகுலர் பிஸ்னஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போது ஒரு 50,000 எடுத்துட்டாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சு, அவர் ஏற்கனவே வந்து ஒரு அமௌண்ட் கேபிட்டல் போட்டிருந்தாரு. ஸோ அந்த கேபிட்டல் வந்து குறையிற மாதிரி தான். ஸோ கேபிட்டல் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட்டு, கேபிட்டல் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட்டு. ஸோ டிராயிங் ஆக்சுவலாக எப்போவுமே வந்து மணி டேக்கன் ஃபார் ஓனர்ஸ் பர்சனல் யூஸ் இஸ் கால்டு டிராயிங். ஓகேங்களா? அதுக்கு பேர் வந்து டிராயிங் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. எப்படி வந்து பணத்தை நம்ம வந்து ஏடிஎம்லேருந்து எடுத்தால் வித்ரான்னு சொல்கிறோமோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுற, ட்ரா பண்ணி எடுத்துடுறாங்க. டிராயிங் அக்கௌண்ட் வந்து பர்சனல் யூஸ்க்காக எடுக்கிறது. ஸோ இப்போ எடுக்கிறதுனால கேபிட்டல் குறைஞ்சிடுது. கேபிட்டல் குறைஞ்சிடுதுன்றது லயபிலிட்டி நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், அதை டெபிட்டில் வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ என்ன ஆயிருக்கு, ஆட்டோமேட்டிக்காக ஒரு 50,000 என்ன ஆயிருக்கு நம்மளுக்கு, கேஷு 50,000 கேஷும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அது வந்து ஒரு அசட்டை டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிரெடிட்டில் வைக்கிறோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் 50,000 கிரெடிட்டில் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் போட்டிருக்கோம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னா என்னன்னு முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா முதல்ல கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க.
ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இவரையே நம்ம எடுத்துக்குவோம். ஒரே எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டாண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு ஒரு 50,000க்கான கூட்ஸ் வந்து சப்ளையர் கிட்டேருந்து வாங்கியிருக்காரு வச்சுங்க. 50,000க்கு கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இது வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இதுவே வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு 20,000 கூட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறாரு. வந்து குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வேறு ஏதாவது ரீசனுக்காக ரிட்டர்ன் பண்ணுறாரு வச்சுங்க. சப்ளையருக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறாரு சேல் பண்ணாமல். ஸோ இது வந்து நம்ம திருப்பி என்ன பண்ண மாட்டோம்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் வைக்க மாட்டோம். இதுக்கு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவோம். டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆயிருக்குன்னு தெரியணும்ல. ஸோ இதை மட்டும் செக் பண்ணால் டோட்டலாக எவ்வளோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு தெரியும். இதே போல் தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா சேல்ஸ் இருக்குது, சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் இருக்குது. சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்றது நம்ம வந்து சப்ளையருக்கு தர்றது. ஓகேங்களா? சேல்ஸ்ன்றது எப்போ யார் ரிட்டர்ன் தருவாங்க, நம்ம கஸ்டமர். ஓகேங்களா? கஸ்டமர் வந்து நம்ம கஸ்டமர் நமக்கு ஓனருக்கு ரிட்டர்ன் தர்றது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், நம்ம கூட்ஸ் சேல் பண்ணியிருக்கோம். ஒரு 50,000 ஒரு இங்கே 60,000 எடுத்துங்க. 60,000 வந்து மெடிசன் சேல் பண்ணியிருக்காரு அவர். ஸோ அது வந்து ஓகே, எங்களுக்கு வந்து 25,000 யூஸ் ஆச்சு, மீதி ரிட்டர்ன் நாங்கள் என்ன பண்ணுறோம் 35,000 நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி கேஷ் வாங்கின்னு போகிறாங்க வச்சுங்க. அது பேர் என்ன சொல்லுவோம், சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது சேல்ஸ் அக்கௌண்ட்டு, இது சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இது எதில் டெபிட்டில் வைக்கணும், கூட்ஸ் பர்ச்சேஸ்ன்றது என்னது, நமக்கு கூட்ஸ் அசட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் அதை டெபிட்டில் வைக்கிறோம். ஆனால் கூட்ஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன ஆகிடும், நம்மளுக்கு கூட்ஸ் அசட் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது கிரெடிட்டில் வரும். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் கிரெடிட்டு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட்டு. அதே போல் சேல்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கோம், நம்ம கிரெடிட்டில் வைக்கிறோம் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா. பட் சேல்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, ரிட்டர்ன் போயிடுச்சு. ஸோ ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னா, நம்மளுக்கு ரிட்டர்னாகவே வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை டெபிட்டில் வைப்போம். ஓகேங்களா? ஏன்னா சேல்ஸ் குறைஞ்ச மாதிரி தானே அர்த்தம் அது. ஸோ அதனால் நம்ம டெபிட்டில் வைக்கிறோம். இதுதான் வந்து மீனிங்கு. இப்போது அதை போய் பார்ப்போம். ஸோ அசோக் ரிட்டர்ன் ₹25,000 மெடிசன்ஸ் டு இஸ் சப்ளையர் நவீன் டியூ டு புவர் குவாலிட்டி. ஓகேங்களா? இங்கே வந்து யாருக்கு இது நவீன் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகாது. பட் என்ன விஷயம் மட்டும் பார்த்துங்க, இது எப்போ யூஸ் ஆகுனா, அந்த பர்டிகுலர் பர்சன் எப்போ யூஸ் ஆகுனா அவங்களை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதான்னு சொல்லி அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஸ்பாட் கேஷாக இல்லாமல், இல்லை வந்து பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபராக இல்லாமல் நம்ம லேட்டர் பேமெண்ட் கிரெடிட்டில் கொடுக்கும்போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பர்டிகுலர் பர்சனை நோட் பண்ணுவோம். இங்கே டிரான்சாக்ஷனில் நோட் பண்ணுவோம். அதர்வைஸ் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவங்கள we will completely ignore. ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் பர்சனை. ஸோ இங்கே நம்மளுக்கு தேவை வந்து அசோக் ரிட்டர்ன் ₹25,000 மெடிசன்ஸு. ஸோ ஆல்ரெடி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாரு, பர்ச்சேஸ் பண்ணதை ரிட்டர்ன் பண்ணுறாரு அவர் சப்ளையருக்கு. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கூட்ஸ் குறையுது. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்றது அசட் குறையுது. அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டுக்கு 25,000 என்ன பண்ணுவோம், நம்ம அசட் குறைஞ்சதுன்னா கிரெடிட்டில் வைப்போம். சரிங்களா? ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் 25,000 கிரெடிட்டில் வச்சுருக்கோம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அவர் ரிட்டர்ன் பண்ணும்போது அவருக்கு என்ன ஆகும், அந்த ரிட்டர்ன் பண்ணதுக்கு கேஷ் கொடுப்பாங்களே. ஸோ கேஷ்ன்றது அசட்டு, அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டெபிட்டில் வைப்போம் 25,000. நெக்ஸ்ட்டு Shruti returned ₹30,000 medicines to Ashok due to poor quality, but Ashok agreed to give money back later. ஓகேங்களா? ஒரு 30,000 ரூபா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ருதி வாங்கிட்டு போன மெடிசனை திருப்பி கொடுத்துட்டாங்க. குவாலிட்டி வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு நமக்கே திருப்பி எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அது வந்து நம்ம சேல்ஸ் குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது பேர் என்ன சொல்கிறோம், சேல்ஸ் ரிட்டர்ன் ஆச்சுன்னா அது சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டு. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டு நம்ம டெபிட்டில் வைப்போம். சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டில், சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெபிட்டில். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ அமௌண்ட்டு, ₹30,000 சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் வச்சுருக்கோம். ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணல, கேஷில் கொடுக்கல. கேஷில் கொடுத்துருந்தோம்னா நம்ம வந்து கேஷ் அசட்டை கிரெடிட்டில் வச்சுருக்கலாம். ஆனால் ஸ்ருதி கிட்டே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லேட்டர் பேமெண்ட் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்ருதி வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுறாங்கன்னா, அவங்க கிரெடிட்டாகவே ஆயிடுறாங்க.
நமக்கு கடன் கொடுத்தவங்க அவங்க. சரிங்களா? ஸோ நம்ம கடன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. யாரால? ஸ்ருதி. ஸோ ஸ்ருதி அக்கவுண்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? கிரெடிட்ல வைக்க போறோம். சரிங்களா? ஏன்னா கடன் ஆயிட்டாங்க. கடனாளிக்கு நம்ம என்ன பண்றோம்? கிரெடிட்ல வைக்கிறோம். நெக்ஸ்ட் அசோக் பர்ச்சேஸ்ட் ஒன் வெஹிக்கிள். ஓகேங்களா? அது ஏதோ ஒரு வெஹிக்கிள் ஆன் பேங்க் லோன் ஃபார் ருபீஸ் 6,50,000க்கு வந்து ஒரு வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் வந்து வருது. வெஹிக்கிள் வந்து என்னது? ஒரு அசட்டு. அது ஒரு மூவபிள் அசட்டு. ஸோ அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை டெபிட்டில் வைப்போம். ஸோ வெஹிக்கிள் அசட்டு, வெஹிக்கிள் அக்கௌண்ட்டு 6,50,000 டெபிட்டில் வச்சுருக்கோம். இது வந்து பேங்க் லோனில் வாங்கியிருக்கோம். ஸோ பேங்க் லோன் இஸ் அ லைபிலிட்டி. அதனால் நம்ம வந்து பண்ணியிருக்கோம், பேங்க் லோன் அக்கௌண்ட்டை கிரெடிட்டில் வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துட்டுருக்கோம். ஓகே, இப்போது இந்த மொத்த டிரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இது வரைக்கும் நம்ம ஐடென்டிஃபை எல்லாத்தையும் ஒரே சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். ஒரே பேஜில் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மொத்த சம்மரிக்கு பேர் தான் என்னது? ஜேர்னல்னு சொல்கிறாங்க. இதுதான் நீங்கள் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும். எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெறும் நம்ம சிங்கிள் லைன் டிரான்சாக்ஷன் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இதை டெபிட் கிரெடிட் அப்படின்னு போட்டிருக்கோம். பட்டு ஆக்சுவலாக வந்து பிஸ்னஸில் பண்ணும்போது அவங்களுடைய ரெஜிஸ்டரே இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் நடந்த உடனே சேம் டைம் என்ன பண்ணுவாங்க? இந்த 2 என்ட்ரியுமே போடுவாங்க. இந்த என்ட்ரியும் ஒரே டைமில் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் என்ட்ரின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரிஜினல் என்ட்ரின்னு என்ன? இதோ வேற ஒன்று பார்த்து நம்ம இந்த டேட்டாவை எழுதலை. இது வந்து இந்த பாயிண்ட் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. நம்ம வேற இதுதான் வந்து ரெஜிஸ்டர். ஃபஸ்ட்டு ரெக்கார்டே இங்கே தான் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அவர் கேபிட்டல் எடுத்துகிட்டு வந்தாருனாவே நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஓகே, கேபிட்டல் உள்ளே வந்துருச்சு, கிரெடிட்டு, கேஷ் வெளியே போச்சு, சாரி கேஷ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அது டெபிட்டு அப்படின்னு சொல்லி முதல்லையே கொடுத்துட்றோம். இதுக்காக ரஃப் நோட் ஒன்று எடுத்து நம்ம இங்கே எழுதணும் அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. வேறு எந்த டீட்டெயில்ஸும் இருக்காது. ஸோ இந்த ஜேர்னல் நம்மளுக்கு தெரியணும். எப்படி ஜேர்னல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும். ஜேர்னல் பண்ணுறதுக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு எது டெபிட் எது கிரெடிட் வைக்கணும்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம அதை கற்றுட்டாச்சு. ஸோ டெபிட்டில் என்ன வைக்கணும், கிரெடிட்டில் வைக்கணும், என்ன வைக்கணும்னு சொல்லி கற்றுக்காச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் இல்லை, எப்போவுமே ஒன்று தான் பண்ணணும். என்ன பண்ணணும்? அவருக்கு வந்து ப்ராஃபிட் என்னன்னு தெரியணும். நம்மளுக்கு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது வழி. ஆக்சுவலாக நம்ம சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் என்ன பார்த்தோம்? ஒரு பக்கம் டெபிட் இருக்கும், ஒரு பக்கம் கிரெடிட் இருக்கும். ஸோ கூட்டி கழிச்சோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இமிடியேட்டாக வந்துடும் ப்ராஃபிட்டு. பட் இங்கே அப்படி கிடையாது. எப்படி இருக்குது? இங்கே வந்து எல்லாமே டெபிட் கிரெடிட் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம எப்படி வந்து ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கிறது? அதை நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு அவருக்கு வந்து அசட் அண்ட் லயபிலிட்டியோட பொசிஷனும் தெரியணும். மொத்தமாக ஒரு இதில் அவர்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குது. ஆக்சுவலாக ஸோ இது ரெண்டுத்தையும் தான் என்ன சொல்கிறாங்க? கம்பைண்டாக அக்கௌண்ட்ஸில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லி சொல்கிறது இது ரெண்டு தான். ஒன்று வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று வந்து அசட் அண்ட் லயபிலிட்டி ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டும் சேர்த்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஓகே, இப்போது முதல்ல நம்ம பண்ணது சோர்ஸ் டாக்குமெண்ட் அப்படின்றது என்னன்னா பில்ஸு. அதுதான் என்னது மெயினாக சோர்ஸ் டாக்குமெண்ட். ஓகேங்களா? ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நம்ம பில் வச்சுருப்போம். அந்த பில்லை வச்சு என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு எழுதுறது ஜேர்னல் தான். ஓகேங்களா? இதுதான் என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம ஒரிஜினல் என்ட்ரின்னு சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட் ரெக்கார்ட். ஸோ இந்த ஜேர்னல்லேருந்து என்ன பண்ண போகிறோம்னா லெட்ஜர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லெட்ஜர் இப்போ இது ஃபஸ்ட் ரெக்கார்ட்னா இது ஆட்டோமேட்டிக்காக இதை பார்த்து தான் எழுதுகிறோம். ஓகேங்களா? ஸோ இது லெட்ஜர் செகண்ட் ரெக்கார்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெட்ஜரை வச்சு ட்ரையல் பேலன்ஸை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். முதல்ல வந்து டேட்டாலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளாக டேலி பண்ணி பார்க்குறது. இது வரைக்கும் நம்ம என்ட்ரி பண்ண எல்லா டேட்டாவும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு அந்த டெபிட் கிரெடிட் வந்து எல்லாமே மேட்ச் ஆகுதா, எல்லா அசட்டும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறது தான் ட்ரையல் பேலன்ஸ். அதனுடைய யூஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே முடிஞ்ச பிறகு என்ன பண்ண போகிறோம்? நம்ம அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் அசட் அண்ட் லைபிலிட்டி. இந்த ரெண்டு டீட்டெயிலும் நம்ம வந்து ஃபைனலாக தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் அக்கௌண்டிங் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மொத்தமே நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து
இந்த செகண்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம் ஜேர்னல் பார்த்துட்டோம். ஜேர்னல்ன்றது ஒரிஜினல் என்ட்ரி. அதில் தான் வந்து நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். டெபிட் சைடில் டெபிட் என்ட்ரி ஒன்று போடுறோம், கிரெடிட் என்ட்ரியும் போடுறோம் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும். ஸோ முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து இது என்ன லெட்ஜர், இது எதுக்காக யூஸ் ஆகுது? லெட்ஜர் என்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா லேங்கிற ரூட் வேர்ட்லேருந்து தான் வந்திருக்கு. லேன்னா என்ன அர்த்தம்? டு பிளேஸ், ஒரு இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஜேர்னல் இருக்கிற என்ட்ரியை ஒரு இடத்துல பிளேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பிளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் தான் லெட்ஜர் அக்கௌண்ட். ஓகே, இதனால் என்ன யூஸ்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும். If one day Ashok immediately wants to know what is the net amount he has to give or receive from Shruti or how much sales purchase up to the date, the journal will not be helpful. இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். இப்போ திடீர்னு வந்து மொத்தமாக வந்து இந்த மாதம் ஃபுல்லாக எவ்வளோடா சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் வச்சிங்களேன். என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு இடத்துலையுமே சேல்ஸ்லாம் எங்கே இருக்கோ நான் கூட்டிகிட்டே வரணும். சரி, பார்த்தீங்களா சேல்ஸ் இங்கே வந்து ஒரு 2 lakhs ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வேறு எங்கே ஆயிருக்கு சேல்ஸு, இங்கே ஒரு சேல்ஸ் வந்து ஒரு அமௌண்ட் ஆயிருக்கு 90,000 ஆயிருக்கு. வேறு சேல்ஸ் இங்கே சேல்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ அதையும் நான் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னா கழிக்கணும். வேறு எங்கே சேல்ஸ் ஆயிருக்கு, இந்த 2 இடம் தான் அப்போது. ஓகே, இப்போ இது ஒரு 2 lakhs, இது ஒரு 90,000 2.9, வேறு எதுவும் கண்ணில் படல. ஸோ இதில் ஒரு 30,000 கழிச்சிங்கன்னா அப்போ எவ்வளோ வருது, நெட் சேல்ஸ் எவ்வளோ 2.6 lakhs. பட் என்ன ஆகுது, இது எனக்கு டைம் ஆகுது. நான் ஒவ்வொரு வாட்டியும் போய் என்ன பண்ணணும், இதை ஜேர்னல் ஃபுல்லாக தேடி பார்க்கணும் மொத்தமாக எங்கெங்கே சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்மளுக்கு ஒரு ரொம்ப மினிமம் டிரான்சாக்ஷனாக இருக்குது. ஆனால் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு அக்கௌண்ட்ஸில் என்ன ஆகிருக்கும், ஏகப்பட்ட டிரான்சாக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு ஜேர்னல் இந்த இடத்துல யூஸ் ஆகாது. சரி, இதுலேயே நீங்கள் வேறு எக்ஸாம்பிள் வேறு பாருங்கள். கூட்ஸு நான் மொத்தமாக எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னாலும் எனக்கு என்ன தெரியல, சம்மரி தெரியாது. அப்படி தான். ஸோ டோட்டல் அந்த சம்மரிங்கிறது வந்து நம்மளுக்கு இங்கே கிடைக்காது, ஜேர்னலில் கிடைக்காது. ஸோ ஒவ்வொரு அக்கௌண்ட்டோட டோட்டல் எவ்வளோ, நெட் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறது தான் என்னது, நம்மளுடைய லெட்ஜர். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கையில் எவ்வளோ கேஷ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தேவை வச்சிங்களேன். எப்படி தெரியும் நம்மளுக்கு, இங்கே வந்து கேஷ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வரும்போது ஒரு 5 லட்ச ரூபா உள்ளே வந்திருக்கு, கேஷு அசட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 1,20,000 போயிடுச்சிங்களா. அப்போ இப்போ எவ்வளோ இருக்குது, 3,80,000 இருக்குது. அடுத்து ஒரு 30,000 போயிடுச்சு. அப்போது 3,50,000 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ண முடியாது, ஒவ்வொன்றா எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணிட்டு வரணும். பண்ணிட்டு வந்தால் தான் தெரியும் எனக்கு கேஷ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. பட் லெட்ஜரில் நம்மளுக்கு டோட்டலாக நம்மளுக்கு டெபிட் பேலன்ஸ் எவ்வளோ, டோட்டல் கிரெடிட் பேலன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி அதை பார்த்துட்டு அதனுடைய எக்ஸாக்ட் அமௌண்ட், ஃபைனல் அமௌண்ட் நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதனுடைய யூஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, பாருங்க. லெட்ஜர் இஸ் அக்கௌண்ட் வைஸ் சம்மரி ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். அக்கௌண்ட் வைஸ் என்ன, அக்கௌண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட் வைஸ் சம்மரி ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே, இங்கே போட்டிருக்கோம் சேலரி அக்கௌண்ட், சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி. இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் டேட்டா அவைலபிள் இன் ஜேர்னல். ஜேர்னல்லேருந்து தான் இந்த டேட்டா நம்ம எடுக்கிறோம். வென் வி calculate profit and loss account, we no need to take all individual entries. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம எப்படி பார்ப்போம், டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ஒரு பக்கமும் நம்ம டோட்டல் சேல்ஸ் ஒரு பக்கமும் எடுத்துக்குவோம். பட் இந்த கேஸில் நம்ம ஜேர்னல்லேருந்து எடுத்தோம்னா திரும்பி நம்மளுக்கு ஃபுல்லாக எல்லா வேலையும் ஆகிடும். பட்டு வேறு நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், கூட்ஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எடுத்துக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கும் போது ஸோ நிறைய இடத்துல கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். நம்ம மொத்தத்தையுமே திருப்பி அங்கே என்ட்ரி போட்டு வர முடியாது. இன்னைக்கு இந்த இவ்வளோ கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இவர்கிட்ட இவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம், இவர்கிட்ட இவ்வளோ பர்ச்சேஸ் கிரெடிட்டில் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது. டோட்டலாக மொத்தமாக எவ்வளோ வந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் என்ட்ரி தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு இது வந்து என்ன ஆகுது, யூஸ் ஆகுது.
நம்மளுக்கு ஜேர்னல் யூஸ் ஆகாது. எது யூஸ் ஆகும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ for example, in a single month, there would be a lot of sales transaction for Ashok. Instead of entering all the sales transaction in profit and loss statement, he can add all of them and put total sales of the month. This job is done by ledger. Okay. In the same way, to know how much different debtors and creditors money is due by summarizing transaction based on individual account wise. நம்ம பார்த்துருப்போம். ஸ்ருதி அக்கௌண்ட் திடீர்னு நம்மளுக்கு வந்து ஸ்ருதிக்கு எவ்வளோ கடன் தெரியும், கடனும் அவங்க நமக்கு தரணுமா நம்ம அவங்க தரணுமா தெரியாது. இதெல்லாமே நம்ம திரும்பி போய் என்ன பண்ண முடியாது, ஜேர்னலில் பார்க்க முடியாது. ஸோ டெப்டார் கிரெடிட்டார் நீங்கள் எப்படின்னா எடுத்துக்கலாம். அவங்களுடைய பொசிஷன் நமக்கு இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு என்ன காட்டும், இந்த லெட்ஜர் தான் நம்மளுக்கு காட்டும். சரிங்களா? ஓகே, நம்மளுக்கு லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆல்ரெடி நம்ம ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்தேன். ஃபஸ்ட்டு வி வில் ப்ரிப்பேர் சேல்ஸ் அக்கௌண்ட் லெட்ஜர் நம்ம பண்ணலாம். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் போடும்போது நம்மளுக்கு தெரியணும் சேல்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் ஆயிருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு வருவோம், இந்த இடத்துல போட்டு வருவோம். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் நம்ம என்னது, எப்போவுமே சேல்ஸ் அக்கௌண்ட் நம்ம கிரெடிட் தான். ஓகேங்களா? சேல்ஸ் அக்கௌண்ட்டு எப்போவுமே கிரெடிட் தான். ஸோ அதனுடைய கரஸ்பாண்டிங் என்ட்ரியில் நம்ம என்ன போட போகிறோம், கிரெடிட்டில் தான் போட போகிறோம். சரிங்களா? நீங்கள் இது என்ன பண்ணக்கூடாதுன்னு இந்த இடத்துல கேஷ்னு போட்டிருக்காங்களே, நம்ம இங்கே கேஷை மென்ஷன் பண்ணல. கேஷ் வந்து நம்மளுக்கு வந்து அசட் தானே. ஸோ அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் தானே, நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேல்ஸ் அக்கௌண்ட்டோட மொத்த சம்மரி எடுத்திருக்கோம். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் ஆல்ரெடி எதில் வச்சுருக்கோம், கிரெடிட்டில் வச்சுருக்கோம். பட் இங்கே எதுக்காக கேஷில் ஏன் ஸ்ருதிக்கு இருந்து வாங்கியிருக்கோன்னு போட்டிருக்கோம்னா, நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் சேல்ஸ் வந்து யார்கிட்ட வந்தது, அது வந்து நமக்கு கேஷில் ஆச்சா கிரெடிட்டில் ஆச்சா என்ன, அந்த டீட்டெயிலுக்காக தான் போட்டிருக்குமே தவிர அந்த மேஜர் அக்கௌண்ட் என்னது சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதனுடைய சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் எல்லாமே கிரெடிட்டில் தான் வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிடும். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், சேல்ஸ் அக்கௌண்ட்டில் இங்கே இருக்குது 2 lakhs. இந்த சேல்ஸ் அக்கௌண்ட் நம்ம திரும்பி அங்கே சேல்ஸ்னு எழுதுனா நம்மளுக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. கரெக்டாக? ஸோ அதனுடைய ஆப்போசிட். ஓகே, கேஷ் மூலமாக அந்த சேல் ஆயிருக்கு அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய லெட்ஜரில் எழுத போகிறோம். ஸ்ருதி அக்கௌண்ட் இங்கே எழுதியிருக்கோம். ஸ்ருதி அக்கௌண்ட் ஏன் எழுதியிருக்கோம் அப்படின்னா, அவங்கக்கிட்டேருந்து நம்ம சேல்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணோம்னா, அவங்களுக்கு ஸ்பாட்டில் பண்ணல, அதாவது கேஷ் சேல்ஸ் கிடையாது. அவங்களுக்கு நம்ம கடனாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, ஸ்ருதி அக்கௌண்ட் போட்டிருக்கோம். ஸோ நெட்டாக போட்டிங்கன்னா எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ, அப்போ 2,90,000. அவ்வளோதான். இதே போல் தான் நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் எப்படி ஆயிருக்கு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு பர்ச்சேஸ்ன்றது என்னது, அசட்டு. ஸோ ஆல்ரெடி அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை டெபிட்டில் தான் வைப்போம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட். ஸோ அதனால் அதனுடைய டிரான்சாக்ஷன் எல்லாமே நம்ம டெபிட்டில் காமிச்சிருக்கோம் லெட்ஜரில். ஓகே, ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் எப்படி இருக்குது, கேஷில் இருக்குது 1,20,000. அதுக்கப்புறம் வந்து பேங்க் செக்கு மூலமாக ஒரு 1,30,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அதையும் இங்கே போட்டிருக்கோம் டெபிட்டில். பிரவீன் கிட்ட வந்து கடனாக, பிரவீன்றவர் ஒரு சப்ளையர் என்ன பண்ணியிருக்காரு, 50,000 கூட்ஸ் கடனாக கொடுத்துருக்காரு. இருந்தாலும் இதெல்லாமே நம்மளுக்கு கூட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு நம்ம டெபிட்டில் வச்சுருக்கோம். டோட்டல் அப்போ சேல்ஸ், டோட்டல் பர்ச்சேஸ் எவ்வளோ ஆகுது, 3 lakhs வந்து பர்ச்சேஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதே போல் தான் சேல்ரி வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ்ன்றதுனால அது எல்லாமே நம்ம டெபிட்டில் வச்சுருக்கோம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, 30,000 கேஷாக சேல்ரி கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஸோ அப்போது சேல்ரி அக்கௌண்ட்டு 30,000. அதே போல் ஸ்ருதி அக்கௌண்ட், ஸ்ருதி என்றவங்க நம்மளுக்கு டெப்டார். ஓகேங்களா? நம்ம அவங்களுக்கு ஒரு 90,000 ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தோம், இந்த இடத்துல டெப்டாராகவும், இங்கே ஒரு நல்ல நோட் பண்ணிக்கிங்க, அவங்க வந்து டெப்டாராகவும் இருந்திருக்காங்க, கிரெடிட்டாகவும் இருந்திருக்காங்க. அதனால் ரெண்டுமே வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா. ஸோ ஸ்ருதி அக்கௌண்ட் எங்கெங்கெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்குன்னு முதல்ல பார்த்துங்க. அதில் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வேணும். ஸ்ருதி அக்கௌண்ட் எங்கெங்கே இன்வால்வ் ஆகிருக்கு, இங்கே ஒன்று இன்வால்வ் ஆகிருக்கு. ஸ்ருதி அக்கௌண்ட் இங்கே 2வது இன்வால்வ் ஆகிருக்கு, 3வது இன்வால்வ் ஆகிருக்கு, இங்கே 4வது இன்வால்வ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஸ்ருதி லெட்ஜர் அக்கௌண்ட் எழுதும் போது ஸ்ருதி அக்கௌண்ட் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே சொல்கிறேன்.
இந்த பக்கம் டெபிட்டு, இந்த பக்கம் கிரெடிட்னு வச்சிங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ருதி அக்கௌண்ட் என்ன ஆயிருக்கு? டெபிட்டு. ஸோ டெபிட் தான் என்ன பண்ணணும், இங்கே எழுதணும். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம், 90,000 எழுதுவோம். சரிங்களா? அடுத்து எங்கே இருக்குது ஸ்ருதி அக்கௌண்ட்? ஸ்ருதி அக்கௌண்ட் வந்து அடுத்து கிரெடிட்டில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க் அக்கௌண்ட்டை இந்த பக்கம் கிரெடிட்டில் எழுதுவோம். எவ்வளோ அமௌண்ட்டு? 50,000. பேங்க்குன்னு சொல்லி 50,000 எழுதுவோம். அதே போல் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இங்கே ஸ்ருதி அக்கௌண்ட் எதில் இருக்குது? 20,000 கிரெடிட்டில் இருக்குது. அதனால் அது எப்படி வந்து கிரெடிட்டுக்கு? பிரவீன் கொடுத்தது மூலமாக. ஸோ பிரவீன் அக்கௌண்ட் என்ன பண்ணுவோம், அந்த லெஜரில் 20,000 சொல்லி போடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். அங்கே என்ன இருக்குது, ஸ்ருதி அக்கௌண்ட், அதுவுமே கிரெடிட்டில் தான் இருக்குது. ஸோ அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கிரெடிட்டில் மென்ஷன் பண்ணுவோம். 30,000. ஸோ இந்த 90,000 மட்டும் டெபிட்டு, மீதி எல்லாம் கிரெடிட்டு. கிரெடிட்டில் தானே இருக்குது. அந்த என்ட்ரி எதில் இருக்குது, அந்த சேல்ஸ் அந்த காலமில் கிரெடிட்டில் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். இந்த 90,000 வந்து சேல்ஸ் மூலமாக ஸ்ருதி அக்கௌண்ட் நம்மளுக்கு என்ன ஆனாங்க, டெப்டார் ஆனாங்க. ஏன்னா அவங்க 90,000 என்ன பண்ணாங்க, நமக்கு காசு கொடுக்கல, கடனாக தான் வாங்கிட்டு போனாங்க. ஸோ அதனால் 90,000 அவங்க டெப்டாராக இருந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அமௌண்ட்டை 90,000 நம்ம டெபிட்டில் வச்சுருக்கோம். அது சேல்ஸ்னால அந்த டெபிட் வந்திருக்கு. அதே போல் இங்கே 50,000 திருப்பி கொடுத்துட்டாங்க. ஸோ 50,000 திருப்பி கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய கடன் வந்து அவங்களுடைய கடன், அதாவது நம்முடைய அசட்டு குறைஞ்சிடுச்சு. ஸ்ருதின்ற அசட்டு நமக்கு அந்த டெப்டார் அக்கௌண்ட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ 40,000 மட்டும்தான் இருக்குது. 50,000 குறைஞ்சிருச்சு. எப்படி குறைஞ்சிது, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கேஷ் கொடுத்துட்டாங்க, செக்காக கொடுத்துறதுனால என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் இதை கிரெடிட்டில் வச்சுருக்கோம். அதே போல் தான் இது ரெண்டுமே. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா, இங்கெல்லாம் உங்களுக்கு ஒரே ஒரு என்ட்ரி இருந்தால் நம்ம மொத்தமாக அதை ஆட் பண்ணி போட்டுட்டோம். பட் இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த 90,000 ஒரு பக்கம் போடணும், இந்த 1 lakh இது மொத்தத்தையும் கூட்டி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எவ்வளோ இருக்குது, டோட்டல் கிரெடிட்டில் எவ்வளோ இருக்குது, 1,00,000 ரூபா இருக்குது, டெபிட்டில் 90,000 இருக்குது. ஸோ 1 lakh மைனஸ் 90,000, அந்த பேலன்ஸ் என்ன பேலன்ஸ், அது கிரெடிட் பேலன்ஸு. அதை நம்ம வச்சுக்கணும். கிரெடிட் சைடு வச்சுருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு புரியும். இது வந்து கிரெடிட் பேலன்ஸு. அதே போல் தான் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பேங்க் அக்கௌண்ட்டும் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காரு, பேங்க் அக்கௌண்ட்றது என்னது, அது ஒரு அசட்டு. ஸோ அதனால் அது என்ன பண்ணுறோம், அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட்டில் வச்சுருப்போம், டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட்டில் வச்சுருப்போம். ஸோ கேஷ் மூலமாக கேஷ் 2,00,000 ரூபா போடுறதுனால பேங்க் அசட் இன்க்ரீஸ் ஆச்சு, அதனால் டெபிட்டில் இருக்குது. ஸ்ருதியும் என்ன பண்ணியிருக்காங்க, 50,000 கேஷ் கொடுத்ததுனால பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. கேஷ் வந்து பேங்க்கில் போடுறதுனால ஒரு 50,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம அதையும் வந்து டெபிட்டில் வச்சுருக்கோம். பட்டு அசோக் பர்ச்சேஸ் பண்ணும்போது 1,30,000 செக் இஷ்யூ பண்ணார். அப்போ பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சிருக்கு, அதனால் கிரெடிட்டில் வச்சுருக்கோம். அதே போல் பிரவீன் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 30,000 வந்து பேங்க்லேருந்து 30,000 செக்கு வாங்கிட்டு போயிருக்காரு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அந்த 30,000 கிரெடிட்டில் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு டிக்ரீஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டு. கேபிட்டல் அக்கௌண்ட் உங்களுக்கு தெரியும், அது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து கிரெடிட்டு. ஸோ 5 lakhs வந்து கிரெடிட்டில் வச்சுருக்கோம், அதனுடைய கரஸ்பாண்டிங் கேஷு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதே போல் தான் டிராயிங்குன்றது என்னது, நம்மளுக்கு டிராயிங்கு லைபிலிட்டி குறையுது. ஆக்சுவலாக வந்து கேபிட்டல் டிக்ரீஸ் ஆகுது. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை டெபிட்டில் வச்சுருக்கோம். டிராயிங் அக்கௌண்ட் எப்போவுமே டெபிட்டு. அவர் எப்படி எடுத்துகிட்டு போனார், அந்த டெபிட் ஏன் வந்தது, கேஷாக அவர் எடுத்துகிட்டு போயிட்டார், ஓனர் எடுத்துகிட்டு போயிட்டார். சரிங்களா? அவருடைய பர்சனல் யூஸ்க்காக. நெக்ஸ்ட்டு பிரவீன் அக்கௌண்ட்டு. பிரவீன் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 50,000 நமக்கு கடனாக கொடுத்தாரு குட்ஸு. ஸோ அதனால் கடன் இன்க்ரீஸ் ஆகுதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிரெடிட்டில் வச்சுருக்கோம். 30,000 நம்ம என்ன பண்ணிட்டோம், அவருக்கு 30,000 வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அவருக்கு திருப்பி கொடுத்துருக்கோம், செக்காக கொடுத்துருக்கோம். 20,000 வந்து ஸ்ருதி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நெட்டாக என்ன பண்ணுறோம், பிரவீன் அக்கௌண்ட்டு இதுவும் 50,000 மைனஸ் 50,000 0 ஆகிடுச்சு. ஸோ அப்போ இந்த பேலன்ஸ் நம்ம எடுத்துக்க தேவையில்ல. இதே போல் தான் சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டு. சேல்ஸ் ரிட்டர்னா நான் என்ன சொன்னேன், சேல்ஸ் வந்து
கிரெடிட், சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து டெபிட். சரிங்களா? ஸோ ஸ்ருதி வந்து 30,000 திருப்பி 30,000 ரூபாய்க்கான மெடிசனை திருப்பி கொடுத்ததுனால நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோம், டெபிட்டில் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து இந்த 30,000 வந்து டெபிட்டு. இதே போல் தான் கேஷ் அக்கௌண்ட். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து கேஷ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதை நம்ம டெபிட்டில் வைக்கிறோம், டிக்ரீஸ் ஆகும்போது அதை கிரெடிட்டில் வைக்கிறோம். சரிங்களா? டோட்டலாக எவ்வளோ இருக்குது, இங்கே வந்து 7,25,000 இருக்குது, இங்கே வந்து 4 lakhs இருக்குது. ஸோ அப்போ அவர்கிட்ட நெட் கேஷ் எவ்வளோ இருக்கும், 7,25,000 ரூபாய் வந்து உள்ளே வந்துச்சு, 4 லட்ச ரூபா வெளியே போயிடுச்சு. ஸோ நெட் கேஷு 3,25,000 ரூபா தான் இருக்கும். அதே போல் நெக்ஸ்ட் என்னது பர்ச்சேஸ் ரிட்டர்னு. பர்ச்சேஸ் வந்து நமக்கு அசட்டு. ஸோ அது வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா அது வந்து நம்ம டெபிட்டில் போடுவோம். ஆனால் இங்கே பர்ச்சேஸை ரிட்டர்ன் பண்ணதுனால அது நம்ம கிரெடிட்டில் வச்சுருக்கோம். சரிங்களா? 25,000. அதனால் நம்மளுக்கு கேஷ் ரிட்டர்ன் வந்துச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம திரும்ப திரும்ப போட தேவையில்ல, ஜஸ்ட்டு ஜேர்னலில் பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே போட்டு வர வேண்டியது தான். பட் நீங்கள் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஜேர்னல் கிரியேட் பண்ணி ஜேர்னல் எப்படி போடணும், லெட்ஜர் எப்படி போடணும்னு சொல்லி வராது. பட் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சம்மந்தமாக எந்த கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இதுலேருந்து நிறைய அப்ளைடு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வெஹிக்கிள் அக்கௌண்ட். வெஹிக்கிள் வாங்கினார்ல, அது வந்து அசட்டு. ஸோ அதனால் டெபிட்டில் வச்சுருக்கோம். அதே மாதிரி பேங்க் லோன் வாங்கியிருக்காரு, அது வந்து நம்மளுக்கு என்னது, லயபிலிட்டி. அதனால் கிரெடிட்டில் வச்சுருக்கோம். எதுக்காக அந்த பேங்க் லோன் வாங்கினாரு, வெஹிக்கிளில் வாங்கினாரு. சரியா? வெஹிக்கிள் வாங்கிறதுக்காக. அவள் தான். ஸோ இப்போ நம்ம மொத்த லெட்ஜரும் போட்டாச்சு. சரிங்களா? இப்போ இந்த லெட்ஜர்னால என்ன யூஸ் அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்கு இங்கே கிளியராக புரிஞ்சிடும். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், அந்த மொத்த லெட்ஜரையும் இங்கே சம்மரைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட்டோட நெட் அமௌண்ட் எவ்வளோ, நெட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு 5 lakhs. ஓகேங்களா? ஸோ அந்த 5 lakhs என்னவா இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, அந்த 5 lakhs எடுத்துகிட்டு போயிட்டு கிரெடிட்டில் வச்சுருக்கோம். ஸோ அதே போல் தான் இந்த 3 lakhs என்னது, பர்ச்சேஸு. இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு 3 lakhs, ஆனால் அது எவ்வளோ எதில் இருக்குது, டெபிட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு போய் கிரெடிட்டில் வச்சிடக்கூடாது. ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்கோம், அதை வந்து 3 lakhs வந்து டெபிட்டில் போட்டிருக்கோம். ஸோ அதே போல் தான் ஒவ்வொன்றும் நம்ம எடுத்து அது எழுதியிருக்கோம். அந்த லெட்ஜரோட பேலன்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், அந்த லெட்ஜரில் கடைசியாக இருக்க பேலன்ஸை இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கேஷ்ன்னு எடுத்தீங்க வச்சிங்களேன். ஸோ கேஷ் வந்து பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டு 3,25,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதியிருக்கோம். பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 90,000 ரூபாய். ஸோ என்ன பண்ணிடுது நம்மளுக்கு, இந்த லெட்ஜர் மூலமாக அந்தந்த பேலன்ஸ், நெட் பேலன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடுது. டோட்டல் சேல்ஸ் வந்து எவ்வளோ ஆயிருக்கு, 2,90,000 ஆயிருக்கு. சேலரி 30,000 ரூபாய் வந்துருக்குது. ஸோ இந்த எல்லா டீட்டெயிலும் நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, ட்ரையல் பேலன்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த ட்ரையல் பேலன்ஸில் என்னன்னா, நமக்கு டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் ஈக்குவலாக ஆகிடும். சரிங்களா? டெபிட் வில் பி ஈக்குவல் டு கிரெடிட். 14,75,000, இங்கேயும் என்னது 14,75,000. சரிங்களா? இதுதான் ட்ரையல் பேலன்ஸு. இந்த ட்ரையல் பேலன்ஸில் என்னென்ன இருக்குன்னா, நம்மளுடைய அசட் இருக்குது, லயபிலிட்டி இருக்குது, கேபிட்டல் இருக்குது, எக்ஸ்பென்சஸ் இருக்குது, சேல்ஸ் இருக்குது. சேல்ஸ்ன்றது ரெவன்யூ. இது 5 தான் இருக்கும். அக்கௌண்ட்ஸில் நீங்கள் எப்படி சுற்றி பார்த்தாலும் இந்த 5 தான் பார்க்க போகிறீங்க. இந்த 5மே இருக்குது. ஓகே, இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிப்போம். ஓகே, இந்த ட்ரையல் பேலன்ஸோட யூஸ் என்னென்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும். இதில் ஏதாவது ஒரு டெபிட் என்ட்ரியோ நீங்கள் கிரெடிட் என்ட்ரியோ மாற்றி டெபிட்டை கிரெடிட்லையோ கிரெடிட்டை டெபிட்லையோ போட்டுட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், ட்ரையல் பேலன்ஸில் அதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப் டு ட்ரையல் பேலன்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையல் பேலன்ஸில் என்னென்ன எரர் வரும், அந்த எரருக்கு என்னென்ன நேம் இருக்குது, அதை எப்படியெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கொஸ்டின்ஸாக வரப்போகுது.
பட் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம இப்போ படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த டீட்டெயிலா நம்ம படிக்கலனா அந்த கொஸ்டின்ஸ வந்து நீங்க அட்டெண்ட் பண்ண முடியாது. அத மட்டும் நாங்க வந்து சாலிடா சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அசெட் அண்ட் லயபிலிட்டி கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்து பேர் என்ன சொல்றோம்? ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ. மாடல் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டே ஆயிடும். ஓகே. கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான் பார்த்துருக்கோம். பட் உங்களுக்குலாம் வந்து தெரியணும்ல. ஆக்சுவலா வந்து சிலபஸ் வந்து எவ்வளோ முடிச்சிருக்கோம். சிலபஸ்ல எது எதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னு தெரியணும். 1 ஹவர் வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸ் அக்கவுண்ட்ஸ் பேசிக்ஸ் வந்து கொஞ்சம் முடிச்சிருந்தோம். இப்போ கேஷ்ல வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதாவது இந்த லெட்ஜர், ஜர்னல் அதை பற்றி கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பட் இதில் என்ன பண்ணியிருக்கோம், கேஷ் அந்த லெட்ஜர்ஸ்லாம் கொஞ்சம் நிறையவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு 70-80% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் வந்து என்ன பண்ணலாம், இந்த கேஷ் புக்குன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை மட்டும் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. அது நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது மாதிரி பேசிக் அக்கௌண்ட்ஸிங் ப்ரொசீஜர்லேயும் சில கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்டு, பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ அக்ரூவல் கான்செப்ட்டு, மணி மல்டிப்ளையர் கான்செப்ட், இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட்லாம் நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்த்து அதையும் முடிச்சிட்டோம்னா இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம முடிச்சிருக்கோம். ஓகே, எது முடிச்சிருக்கோம்னா ட்ரையல் பேலன்ஸ் வந்து ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 50% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் மட்டும் பார்த்தோம்னா இந்த சாப்டர் ஓகே ஆகிடும். பேலன்ஸ் ஷீட் ஈக்குவேஷன் அப்படின்றது இதுதான். அசட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் வரும். நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் இதில் கொஞ்சம் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் இந்த சாப்டரும் கம்ப்ளீட் ஆகிடும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது லெட்ஜர் பேலன்ஸ்லேருந்து ட்ரையல் பேலன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து எப்படி நம்ம அசட் அண்ட் லயபிலிட்டியும் இன்கம் ஷீட்டு, அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸு. இதுவும் நம்ம ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதெல்லாம் இன்னும் ஒரு வீடியோ பார்க்கும்போது இதெல்லாம் டோட்டலாக என்ன ஆகிடும், நம்மளுக்கு ஃபுல்லாக க்ரீன் ஆகிடும். மீதியெல்லாம் ஆல்மோஸ்ட் நம்ம கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ மாடல் பி, மாடல் சி ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து மாடல் ஏ கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மாடல் டி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 2 வீடியோ தான் பார்த்துருக்கோம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு, ஒரு 25% ஆஃப் த சிலபஸ்ஸு கொஞ்சம் ஒரு 50% கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்குது. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.